ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.24 பார்க்கலாமா? ஸோ இதில் கேட்டது எக்ஸோட வேல்யூ தான். இந்த ஈக்குவேஷன் அப்படியே பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் அப்படியே அதே தான் எழுத போகிறேன். ஃபஸ்ட் லைனில் என்ன இருக்கோ அதே தான் எழுதுகிறேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த ஃபஸ்ட் எஃப், இந்த எஃப் ஒரு ப்ராக்கெட் போடுங்க. இந்த இடத்துல இந்த ஜி, ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் அப்படியே இருக்கும். ஜிஎஃப் அப்படியே இருக்கும். அந்த ப்ராக்கெட்டும் அப்படியே எழுதிருங்க. எஃப்ஜி அப்படியே அந்த ப்ராக்கெட் எழுதிருங்க. இப்போ உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் தானே இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x + 1. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஒரு எஃப் ரிமூவ் ஆயிரும். ரைட் சைடு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ்க்கான ஆன்சர் கொஸ்டினில் இருக்கும், x + 3. அதையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஜி ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த எஃப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும், ஓகேவா? அப்போ எஃப்க்கான ரஃப் ஒர்க் எழுதுவோம். எஃப்க்கான ரஃப் ஒர்க் என்ன? 3x + 1 இங்கே எழுதிடுறேன். இதில் எக்ஸை ரவுண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டுக்குள்ளே யார் எழுதணும்? இந்த ப்ராக்கெட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எழுதிடுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜி இருக்குது, அந்த ஜி எழுதிருங்க. ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. இந்த ஜி அப்படியே தான் இருக்கும், இந்த எஃப் தான் ரிமூவ் ஆகும், ஓகேவா? அப்போ ஜி ப்ராக்கெட் இதை அப்படியே எழுதுவோம். 3 ப்ராக்கெட்டு +1. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மேலே இருக்குல்ல, அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. அதே தான் ரைட் சைடும் பண்ண போகிறோம். இந்த ஜியை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ அந்த எஃப் அப்படியே தான் இருக்கும். ஒரு ப்ராக்கெட் போட்டுருவோம். இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. எஃப் போட்டேன், ப்ராக்கெட் போட்டேன். இப்போ இந்த ஜியை ரிமூவ் பண்ண, ஜிக்கான ரஃப் ஒர்க் இங்கே இருக்குது பாருங்கள், x + 3. அதில் எக்ஸை ரவுண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் வழியாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிடுறோமா? அப்போ x + 3, ஆல்ரெடி ஒரு +3 இருக்குது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும். ஜி ப்ராக்கெட் 3 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9x + 3 × 1 3. ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது. க்ளோஸ் த ப்ராக்கெட். x + 3 3 ஆட் பண்ண 6. இந்த 3 ஒன்று ஆட் பண்ணிடுங்க. 4. ரைட் சைடு அதை அப்படியே எழுதிடுவோம். இப்போ இந்த ஜியை மட்டும் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஜிக்கான ரஃப் ஒர்க் கொஸ்டினில் இருக்கும், x + 3. இந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் வழி வரட்டும், ஓகேவா? ஜி ரிமூவ் ஆயிரும். இப்போ 9x + 4 + 3 = ரைட் சைடு இந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணுவோம். அப்போ எஃப்க்கான ஆன்சர் கொஸ்டினில் இருக்கும், 3x + 1. அதை அப்படியே ரஃப் ஒர்க்கில் எழுதுங்க. அதில் எக்ஸை ரவுண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் வழி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 ப்ராக்கெட்டு +1. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த x + 6 அப்படியே போடுங்க. இப்போ 3 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணது இருக்கும். 3x 3 × 6 18 + 1. லெஃப்ட் சைடு 9x, இது ரெண்டு லைக் டேர்ம் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருங்க. இப்போ ரைட் சைடு 3x + 18 + 1 அப்போ +19. கிளியராமா? லெஃப்ட் சைடு ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிடுறேன். எக்ஸ் உள்ள டம்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும், கான்ஸ்டன்ட் டம்லாம் ரைட் சைடு எழுதிடுவோம். அதான் எக்ஸ் இல்லாத டம்லாம். ஓகே, 9x அப்படியே இருக்கட்டும். இந்த +3x அப்படிங்கிற டம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணிடலாமா? -3x = இந்த +19 ரைட் சைடு அப்படியே தான் இருக்குது. இந்த +7 அப்படிங்கிற டம் லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் பண்ணுறேன். அப்போ -7. இதை செப்ரேட் பண்ணுங்கள். 6x 19லேருந்து 7 செப்ரேட் பண்ணுங்கள், 12. இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். 6 × x. இந்த 6 அந்த பக்கம் தூக்கி போயிடும், சரியா? ஓகே, அப்போ x = 12 ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணிட்டேன். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 6 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட்டில் வரும்போது டிவிஷன் வந்துடும். 6 2s are 12, ஓகேவா? அப்போ x = 2. இதுதான் ஆன்சர்.